உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதலை நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. ஒரு சமூக தலைப்பினை வாரந்தோறும் எடுத்துக்கொண்டு நாம் விவாதித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு கூட மது போதையால் ஏற்படும் வாகன விபத்துகளை தடுக்க முடியுமா இல்லையா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இந்தியாவில் சாலை விபத்துகள் நடக்கின்றன. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றது. சாலை வசதிகள் இல்லாமல் இருக்கலாம், வேகம் காரணமாக இருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலும் முக்கிய காரணமாக சொல்வது 10 விபத்துகள் நடந்தால் அதில் 7 விபத்துகள் குடிபோதையால் ஏற்படுகிறது என்று சொல்கிறார்கள். அதில் அதிகமான வாகன விபத்துகள் தமிழகத்தில் நடக்கிறது. நெடுஞ்சாலையில் பார்ப்பவர்கள் என்று சொன்னால் சரக்கு லாரிகள் இருப்பவர்கள் இதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இந்த நெடுஞ்சாலையில் இந்த டாஸ்மாக் கடைகள் இல்லை என்றாலும் கூட அந்த ஊரில் எந்த இடத்துல கிடைக்கும் என்பது அவர்களுக்கு மிக தெளிவாக தெரிகிறது. அப்போ அது விபத்துகளுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. தரமணியில் ஒரு அப்பாவி முனுசாமி என்கின்ற ஒரு தொழிலாளி, வேலைக்கு போகக்கூடிய தொழிலாளியை ஐஸ்வர்யா என்ற அந்த பெண், பணக்கார பெண் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய அடுத்த கட்டமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் கத்தீட்ரல் சாலை ராதாகிருஷ்ணன் ரோட்டில் ஒரு 11 ஆட்டோக்களை ஒரு ரேஸ் கார் ஓட்டுறவர் எடுத்திருக்கார். அப்போ இந்த மாதிரி விபத்துகள் நடக்கின்ற போது என்ன மாதிரியான முதலுதவிகள் கொடுக்கணும், மருத்துவ சிகிச்சைகள் கொடுக்கணும், அதை பற்றிய விழிப்புணர்வும் நமக்கு இல்லாமல் இருக்கிறது. ஆகவே இந்த குடிபோதையால் ஏற்படக்கூடிய வாகன விபத்துகளை தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் என்னுடைய உச்சகட்டமாக முண்டே என்கின்ற அந்த மத்திய அமைச்சர் இறந்தவர்னா நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் ஒரு சட்டத்தை போடுறாரு. அதாவது இனிமேல்ட்டு குடித்து விட்டு ஓட்டினால் உச்சக்கட்ட அபராதமாக 10,000 ரூபாய், அப்புறம் 2வது முறையாக பண்ணினார்கள் என்று சொன்னால் அந்த ஓட்டுநர் உரிமத்தையே ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த நிவாரணம் என்பது ரொம்ப முக்கியம். இப்போ இறந்து போனார்கள் என்று சொன்னார்னா நிவாரணம் போய் சேருகிறதா, அதையும் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் உயர்த்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். சாலை என்பது நம்ம எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. இதில் அப்பாவி மக்கள் பலியாகிறார்கள், யாரோ குடித்து விட்டு யாருடைய சந்தோஷத்துக்காக போகின்ற போது. ஆகவே இதை நாம் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். அப்போலோ ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சேர்ந்த எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நந்தகுமார் சுந்தரம் அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார். போதை மறுவாழ்வு மையத்தை 5 வருடமாக நடத்தி வருகின்றார். கௌரவ ஆலோசகராக பல இடங்களில் இருக்கிறார் திரு சுரேஷ் பாபு அவர்களும் நம்முடைய வந்திருக்கின்றார். தமிழ்நாடு ஆட்டோ தொழிலாளர்கள் சம்மேளனத்தினுடைய மாநில செயல் தலைவர் திரு ராஜேந்திரன் அவர்கள் நம்முடைய. தரமணியில் ஐஸ்வர்யா அவர்கள் ஏற்றிய அந்த விபத்தில் இருந்த முனுசாமி அவர்களுடைய மனைவி கோவிந்தம்மாள் அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். உண்மையாக இந்த விபத்துகள் எதனால் ஏற்படுகிறது, இதனுடைய புள்ளி விவரங்கள் என்ன, நம்ம என்ன பண்ணணும் என்பதெல்லாம் குறித்து ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். தேசிய குற்ற ஆவண காப்பக மையம் நடத்திய ஆய்வில் கடந்த ஆண்டில் மட்டும் தமிழகத்தில் நடந்த 67,757 குடிபோதை வாகன விபத்துக்களில் 16,175 பேர் உயிரிழந்துள்ளனர். குடிபோதையில் வாகனம் ஓட்டி தானும் அழிந்து தன் குடும்பத்தையும் அழித்ததோடு மட்டுமல்லாமல் மற்றவர்கள் குடும்பத்தையும் அழித்துவிட்டு வேடிக்கை பார்க்கும் குடிபோதை வாகன ஓட்டிகளின் எண்ணிக்கை டாஸ்மார்க்கின் ஆண்டு வருமானம் போலவே அதிகரித்து வருவது அரசு கவனத்தில் கொள்ள வேண்டிய நிகழ்வாகும். குறிப்பாக சென்னை நகருக்குள் அதிகாலை நேரங்களில் நடக்கும் குடிபோதை வாகன விபத்துக்கள் அதிகரித்து வருகின்றன. சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் விகாஷ் என்பவரால் நடந்த விபத்தில் ஆறுமுகம் என்ற ஆட்டோ ஓட்டுநர் இறந்திருக்கிறார். 8 ஓட்டுநர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். 10 ஆட்டோக்கள் சேதமடைந்திருக்கின்றன. தனி ஒருவர் குடியினால் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்பதற்கு இது ஒரு உதாரணம்தான். திரைப்பட நடிகர் அருண் விஜய் கூட சமீபத்தில் குடித்துவிட்டு ஏற்படுத்திய விபத்தில் காவல்துறை வாகனமே சேதமடைந்திருக்கிறது. இரவு நேர வீக்கெண்ட் பார்ட்டிகள், நட்சத்திர ஓட்டல் பார்ட்டிகள், ஈசிஆரில் சாலை விபத்துக்கள், மேல்குடி மக்களின் விருந்து விழாக்கள்தான் இவற்றிற்கு காரணம் என பல சமூக ஆர்வலர்கள் குறை கூறுகிறார்கள். இதனை கட்டுப்படுத்த இரவு நேர வாகன சோதனையின் தீவிரம் அதிகரிக்க வேண்டும். தரமான நவீன தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி குடித்துவிட்டு வாகனம் செல்பவர்களை கண்காணிக்க வேண்டும். விதிக்கும் அபராத தொகையின் அளவை உயர்த்த வேண்டும். உரிமத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். நெடுஞ்சாலை குடி விபத்துகளை தடுக்க டோல்கேட்டுகளில் சோதனை சாவடிகள் அமைத்து கண்காணிக்க வேண்டும் என்று அறிவுசார் பெருமக்கள் பல்வேறு ஆலோசனைகளை சொல்கிறார்கள். அரசும் காவல்துறையும்
காது கொடுத்து கேட்கும் பட்சத்தில் இந்த விபத்துக்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்றும் மக்கள் நம்புகிறார்கள். அப்போ இந்த வாகன விபத்துகள், குடிபோதைக்கு ஏற்படக்கூடிய வாகன விபத்துகளுக்கு என்ன முக்கிய காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது தடை செய்யணும் சார் அப்படின்ற மாதிரி என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓய்வு இல்லாத ஓட்டுறது ஒரு காரணமாக இந்த விபத்து நடக்குது, ஹைவேஸ் நடக்குது. ஆனால் குடிச்சிட்டு வாகனத்தை ஓட்டுறது தவறுன்னு தெரிஞ்சு ஓட்டுறது அது மன்னிக்க முடியாத குற்றமாக அரசு கருதணும். டாஸ்மாக் கடையாண்டு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு மேலே ஆட்டோ ஓட்டுனர் தான் நான். 9 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 500-400 வண்டிங்க வந்து ரங்கராயபுரத்தில் நீங்கள் பார்க்கலாம். 400 டூ வீலர் நிற்கும். அந்த 400 டூ வீலர் விற்கும்போது போலீஸ் பார்க்குது, சட்டம் பார்க்குது, ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க. இது குடிச்சிட்டு தானே வெளியே வரான், எப்படி நம்ம அடுத்தது என்ன செய்வான்? சர்க்காருக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு நடவடிக்கை கிட்டில் கட்டாரி எடுக்கிற நடவடிக்கைலாம் உங்களுக்கு செல்லுபடியான நம்பிக்கை கிடையாது. ஒவ்வொரு ஏரியாவிலையும் துறைமுகம்னா ஒரு பகுதியில் அவேர்னஸ் மூலியமாக 200 பேர் இருக்காங்கல்ல, அவங்க குடிச்சிட்டாங்கன்னா போய் ஜனங்க பூரா திரண்டு வந்து அந்த கடை முன்னாடி அந்த வாகனத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய எழுச்சி போராட்டமாக காந்திஜி நடத்துகிற மாதிரி நடத்தினா தான் இதை தடுக்க முடியுன்றது தான் என்னுடைய. எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு உடம்பு வலி தாங்க முடியாமல் வந்து குடிச்சிட்டு வருவாங்க. பட் இப்போ வந்து அது ஒரு கெட் டுகெதர் ஆகிடுச்சு. பசங்க எல்லாருமே இப்போ குடிக்காதவனை மட்டும்தான் இந்த சமுதாயம் கேவலமாக பார்க்குது, குடிக்கிறவங்க எல்லாம் கெத்தாக பார்க்குறாங்க. ஸோ குடியை வந்து கண்டிப்பாக தடுக்க முடியாது சார், தடுக்க முடியும். பட் அது வந்து அதுக்கான சாத்தியம் வந்து தமிழ்நாட்டில் ரொம்பவே கம்மியாக இருக்குது சார். இதுதான் என்னோட கருத்து. சரி, இப்போ சாமானிய மக்கள், பெரும்பாலான மக்கள் குடிக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு சாத்திடணும். ஆனால் நட்சத்திர ஹோட்டலுங்களில் பாருங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 12 மணி வரை இருக்கும். அதுக்கப்புறமா அது மூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது அரசாங்கத்தினுடைய சப்போர்ட்டோடு நடக்குது. அப்போ இதில் கூட ஒரு ஏற்றத்தாழ்வு என்பது இருக்குது. மதுவை வந்து ஒழிச்சா தான் இந்த விபத்துக்களை வந்து ஒழிக்க முடியும். மதுவை முற்றிலும் ஒழிக்க முடியலனா கூட இந்த நேர கட்டுப்பாடு இதெல்லாம் வந்து அதிகமாக்கணும். இப்போ கடைசியாக நடந்த விபத்தில் பார்த்தீங்கன்னா 12 ஆட்டோக்கள் அடிபட்டுக்குது, 9 ஆட்டோ டிரைவர் அடிபட்டிருக்காங்க. அதில் ஓட்ட முடியாத இருக்கிறவங்க 4 பேர், விலா எலும்பு முதுகெலும்பு உடைந்தவங்களாம் 4 பேர் இருக்காங்க. அந்த ஆறுமுகத்தினுடைய பெண்ணு அனாதையாக இருக்குது. அந்த விபத்தில் 16ஆவது நாள் வெளியே வராரு. படிக்கிறதுக்காக ஜாமீன் குத்தன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது. ஆனால் லைசன்ஸை வாழ்நாள் முழுவதும் ரத்து பண்ணியிருக்குது. குடிச்சிட்டு ஓட்டினாருன்னு சொல்லி ஆல்கஹால்னு 100% அப்ரூவ் ஆகிது, விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுக்குது. அதுக்கப்புறம் எதுக்கு அவருக்கு பெயிலு? இருக்கிற சட்டத்துக்கு அப்புறம் யார் பயப்படுவாங்க? 12 ஆட்டோ ஒரு கோர விபத்து நடந்த பிறகு அவர் 16ஆவது நாள் வெளியே வர முடிது படிக்கனா, அதுக்கப்புறம் அந்த விபத்து யாருக்கு சட்டத்து மேலே பயம் வரும்? அரசு, நீதிமன்றம் இதை கணக்கை எடுத்துக்கணும். அவர் உச்ச நீதிமன்றத்தினுடைய லாயர், அந்த சப்போர்ட்டில் அவர் வந்தாரான்னு ஒரு ஐயம் இருக்குது. அந்த குடும்பத்துக்கு இழப்பீடு தொகை இல்லை, கேட்டிருக்கிறோம், முதலமைச்சரை சந்திக்க முடியல. அந்த குடும்பத்துக்கும் நிவாரணம் என்பது கிடைக்கல. அதனால் பொதுமக்கள்கிட்டையும் அவேர்னஸ் வரணும், அரசு அதிகாரிகளும் தொடர்ந்து செய்யணும். இப்போ டெஸ்ட்டுன்னு எடுத்திங்கன்னா 400 வண்டியை நிற்க விட்டு என்றைக்காவது ஒரு நாள் போடுவாங்க. டெய்லியுமே வந்து குஷ்டு வந்து வண்டி எடுக்கும்போது ஃபைன் போட்டாங்கன்னா அந்த பாதிப்பு என்பது வெளியே வண்டி விட்டு போய் குடிக்க மாட்டாங்க. என்றைக்காவது ஒரு நாள் தான் கேஸ் போகிறதுனால, ஒரு தொடர்ச்சியான கண்காணிப்பு போலீஸ் எடுக்காதனால இந்த விபத்துகள் என்பது நடக்குது. முற்றிலும் மனிதனால் முடியாதது எதுவும் இல்லை. அப்படி நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து முயற்சி செஞ்சோன்னு சொன்னால் விபத்தை வந்து தடுக்கலாம். அந்த அப்பாவுடைய மரணத்தை கூட அந்த பொண்ணால் தெரியாமல் இருக்கிறது. இப்போ அந்த சித்தப்பான்றவர் தான் அதை வளர்த்துட்ருக்காரு. அப்படின்னும் போது இந்த பெண்ணுக்கான நிவாரணம் வந்து விரைவில் கிடைக்கணும். ஜாமீன் உனக்கு சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய அதே அரசு நிவாரணத்தை தாமதப்படுத்துகிறது. சார், வெளிநாட்டு மோகம் வந்து நம்ம நாட்டில் அதிகமாகிடுச்சு சார். எது கேட்டாலும் பார்ட்டி, நல்லதுக்கும் பார்ட்டி, கெட்டதுக்கும் பார்ட்டி. அப்படி பார்ட்டி வைக்கும்போது நல்லா ஆடலும் பாடலும் பண்ணுறாங்க. காலையில் அவங்களுக்கு ஆடலும் பாடலும் மற்றவங்க நடத்துகிற மாதிரி இருக்கிறது அவங்களுக்கு தெரியாமல் போயிடுது. எல்லாரும் யோசிக்கணும், நம்ம இப்போ வந்து சந்தோஷமாக இருக்கோம், அடுத்த நொடி என்ன நடக்கும் அப்படின்றதையும் யோசிச்சது. எது வேணாலும் வீட்டில் வாங்கி குடிக்கலாமே, மற்றவங்களுக்கு எதுக்கு தொந்தரவு கொடுத்து பண்ணுறதுனால தான் இது மாதிரி ஆகுது. மது கடைகளை ஒழிக்கும் வரை இந்த விபத்துகள் நடந்து கொண்டுதான் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. என்றைக்கு மதுக்கடைகள் ஒழிக்கப்படுகிறதோ அன்றைக்கு விபத்துகள் கண்டிப்பாக தவிர்க்கப்படும். ஆனால் மதுக்கடை ஒழிச்சா நம்மளால் என்ன பண்ணுறது தெரியுமா? அவன் சைடில் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ பொதுவாக ஒரு 10 மணிக்கு கடை திறக்கிறேன், 12 மணிக்கு மாற்றிட்டேன் அப்படின்றாங்க. ஆனால் இன்றைக்கும் கூட எத்தனையோ இடத்துல பிளாக்ல 10 மணிக்கு இன்றைக்கும் எத்தனையோ விநியோகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பொறுப்புணர்வு என்பது, ஒரு கடமை உணர்வு என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கு கூட இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து. என்னதான் ஒரு கடுமையான ஒரு சட்டம் போட்டாலும் எல்லாம் இப்போ டீனேஜில் இருக்கவங்களாம் ஸ்டைலாக சொல்கிறான் பிரேக் த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு தான் போகிறான். வசதி இருக்கவன் என்னதான் ஒரு 10,000 ரூபாய் ஃபைனு எது சொன்னாலும் கட்டிக்கலாம். இது இவ்வளோ அவன் நட்சத்திர ஹோட்டலில் போய் அவன் அவ்வளோ செலவு பண்ணி அந்த இதுவை பண்ணும்போது இதுக்கு சேர்த்து ஒரு 10,000 ரூபாய் சேர்த்து கட்டிட்டு போயிட மாட்டானா? இந்த மாதிரி எவ்வளோ தான் இந்த சட்டம் போட்டாலும் தனி மனித மாற்றம் என்பது வர வேண்டும். அது வராத
வரைக்கும் எந்த ஒரு சட்டம் போட்டாலும் சரி எதுவுமே மாற்ற முடியும். இந்த தனி மனித மாற்றம் எப்பவுமே வரவே வராது. அந்த தனி மனித சுய கட்டுப்பாடு என்பது ரொம்ப முக்கியம். பைக்கில் போகிறச்சேவே வந்து ஹெட்செட் மாட்டிட்டு போகிறது, அப்போ ஆப்போசிட்டில் ஹார்ன் அடித்தாலோ சாங்ஸ் கேட்டு போகிறது, அவன் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்லேயே வந்து இருக்க மாட்டான். இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்குது. யங்ஸ்டர்ஸ் வந்து இதெல்லாம் வந்து ஒரு மாடர்னிட்டி, கேர்ள்ஸை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றலாம் நினச்சிட்டு அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் இதனால் எவ்வளோ வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அதே மாதிரி செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும், செல்ஃப் அவேர்னஸ், இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் வந்து எல்லாமே வந்து சால்வ் ஆக முடியும். நாட் ஓன்லி இந்த ஆக்சிடென்ட் மட்டும் இல்லை, சோஷியல் இப்போ கரண்ட்டில் இருக்க எல்லா ப்ராப்ளத்துக்குமே பார்த்தோன்னா வந்து அந்த கல்ச்சர் டெவலப்மெண்ட், மாடர்னிட்டி, இதுதான் வந்து மெயின் இதாக இருக்குது. இதை வச்சு தான் எல்லா ப்ராப்ளம்ஸுமே வந்து நடக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஏழை பணக்காரன்றது ஒரு பாகுபாடு இல்லாமல் அந்த பனிஷ்மெண்ட் வந்து அவங்க கம்மி பண்ணுறாங்களோ இல்லை அதிகப்படுத்துகிறாங்களோ அந்த பாகுபாடு இல்லாமல் ஸ்பாட்ஸ் ஃபைன்ன்றது ஒன்று. இப்போ வந்து அவங்க விடுதலை ஆன பிறகு இவங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கறத விட அவங்க விடுதலை ஜாமீன் வாங்கிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் அவங்க கையிலே வாங்கி கொடுக்குற மாதிரி சிவியர் ஆக்ஷன், சிவியர் பனிஷ்மெண்ட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுது. ஆட்டோ ஓட்டுநருக்கு ஓட்டோடைய எல்லா ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் அந்த ஆட்டோ வண்டிகளுக்கும் காப்பீடு இருக்குது. இந்த காப்பீடினால் அந்த குடும்பத்தை வந்து காப்பாற்ற முடியுமா, விபத்து ஏற்பட்ட அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியுமானா இல்லை. அந்த சதவீதம் வந்து கம்மி. குடும்ப உயிரை காப்பாற்றுவதற்கு அந்த பாதிக்கப்பட்ட மூன்றாவது நபர் பாதிக்கப்பட்டாலும் சரி, இல்லை அந்த ஆட்டோ ஓட்டுநர் பாதிக்கப்பட்டாலும் சரி, காப்பீடு வந்து இந்த ஆட்டோவுக்கான காப்பீடு, மூன்றாம் நபர் காப்பீடு வந்து அதிகப்படுத்துகிறாங்க தவிர உயிரை காப்பாற்றுவதற்கான இந்த ஏற்பாடு இல்லை. ரெண்டாவது, இந்த விகாஸ் இந்த ஓட்டிக்கொண்ட வண்டி வந்து போர்ஸ், அதுக்கு வந்து இதுவரை காப்பீடு இல்லை. காப்பீடு வந்து காலாவதி ஆகி 3 மாத காலம் ஆகிடுச்சு. காவலர் வந்து அப்புறப்படுத்தி அவர் கொண்டு போயிட்டாங்க. அந்த பாதிக்கப்பட்ட ஆட்டோ ஓட்டுநரோ ஆட்டோவுக்கு என்ன ஆச்சுன்னு காவலர்கள் எந்த அக்கறையும் எடுத்துக்கல. தானாக வாலண்டரியாக வந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தாங்க. இந்த விபத்து ஹாஸ்பிட்டலில் சேர்ந்ததுக்கப்புறம் கூட முதலோடி செய்து அமைச்சிட்டாங்க தவிர பெரிய இதாக எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குது. இடுப்பு எலும்பு முடிஞ்சிருக்கு. 4 ஓட்டுநருக்கு வந்து பின்னும் எலும்பு இருக்குது. இவங்க தொடர்ந்து வந்து தொழில் செய்வதில் பிரச்சனை இருக்குது, வாழ்வாதாரத்தில் பிரச்சனையே இருக்குது. காப்பீடு இல்லாத வாகனத்தை இயக்குவதே முதல் தவறு. அதற்கான விழிப்புணர்வு கொண்டு வரணும். எல்லா வண்டியும் காப்பீடு போடணும், விழிப்புணர்வு கொண்டு வரணும். குடிபோதையில் வந்து அந்த வாகனம் ஓட்டுவதை தவறுன்றதை பொது மக்களுடைய இதாக இருக்கணும், கொண்டு வரணும். பொதுமக்கள் வந்து அதிக ஈடுபாட்டில் பயன்படணும். பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் மூலமாக இந்த குடிபோதையில் வாகன விபத்து வாகனம் ஓட்டினால் தவறு, தான் இல்லாமல் அடுத்தவரையும் குடும்பத்தையும் பாதிக்கின்ற விஷயத்தை வந்து கராராக வந்து அரசு அமல்படுத்தணும். இங்கே ஈசிஆர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி விபத்துகள் நடைபெறுகிறது. அதில் 90%, 95% பார்த்தீங்கன்னா போதையால் நடைபெறக்கூடிய விபத்துகள். இது வந்து சர்வசாதாரணமாக நடக்குது. நீங்கள் ஆட்டோ ஓட்டுநர்களாக இருக்கணும், அதை தவிர வேறு ஏதாவது இடங்களில் இந்த மாதிரி குடிச்சிட்டு ஓட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும்? அவங்க போலீஸ் என்னென்னா அந்த நைட்டு 10 மணி மேலே அந்த போதையில் போகிறாங்க பாரு, அவங்கள தான் குறி வச்சு பிடிக்கிறதுல இருப்பாங்க அந்த ஒயின் ஷாப் தள்ளி. ஆனால் அந்த வேகமாக போகிற வண்டி மழகிற குறிக்கோளில் கிடையாது. ஏன்னா எல்லா வண்டியும் ஏன்னா ஒரு காலத்தில் ஆட்டோ சவுண்டு கேட்டாவே மக்கள் இந்த மற்ற வண்டிகள்லாம் ஒதுங்கி போச்சு. ஆனால் இப்போ பைக்கு அந்த கார்லாம் பார்த்தீங்கன்னா சைலன்ஸ்லாம் ஓன்னு கத்திக்கின்னு ஆட்டோ டிரைவரை டக்குன்னு பயப்படுற அளவுக்கு தான் வாகனம் ஓட்டுறாங்க. அது இந்த ரோடுன்னு கிடையாது, இப்போ எல்லா ரோட்லையும் அப்படி தான். 10 மணி மேலே ஃப்ரீயாக இருந்தாலும் எல்லா ரோடும் அப்படி தான் ஓட்டுறாங்க சார். இப்போ விபத்து நடக்குது, இல்லை குடிச்சிட்டு மாட்டுறாங்கன்னா வெறும் 1500 ஃபைன் போடாத, அந்த வண்டியை 10 நாள் நம்ம வந்து காவல் நிலையத்தில் முடக்கி வைக்கணும். அவங்களுக்கு 10 நாள் சஸ்பெண்டுன்ற மாதிரி சட்டத்தில் ஏதாவது ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வந்தோன்னு சொன்னால் விபத்துக்களை தடுக்க முடியும். அதே மாதிரி விபத்துக்களை தடுக்கிறது மட்டும் இல்லை, விபத்துகள் நடக்கும்போது உயிரிழப்புகளை தடுக்கணும்னு சொன்னால் சாலை ஓரத்தில் மருத்துவமனைகள் இருக்கணும். சார், என் உடன் பிறந்த அண்ணனவே இந்த குடிபோதையால் நான் இழந்திருக்கேன். என் சிறிய தகப்பனாரும் இந்த குடியாலே ஆக்சிடென்டாலே இறந்தாங்க சார். ரொம்ப பாதிக்கப்பட்டவன் நான். ஆனால் இந்த குடியை நிறுத்தணும்னு சொன்னால் தனி மனித ஒழுக்க கல்வி என்றே தமிழ் பள்ளிகளெலாம் முதல்ல சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இல்லாமல் போச்சு சார். அந்த மாதிரி கல்வி உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒரு கல்வி புதுமையாக கொண்டு வர வேணும். அப்போ தான் இதை குறைக்க முடியும். இவங்களுக்கு வந்து இந்த குடிக்காதீங்க அப்படின்னு ஒரு சொல்கிறதில்ல. சரி, அப்படியே நீ போனாலும் வீட்டில் வந்து குடி, அப்படி நீ குடிச்சிட்டா பஸ் ஏறிவா, அந்த ஒரு பேசிக் அவேர்னஸ் ஏன் தரமாட்டேன்றீங்க? குடிங்கிறது எங்கே வந்து குடிக்கிறது பேசி குடியே கூடாது சார். அது மக்கள்கிட்ட கொள்கையாக வரணும். அது தனி மனித ஒழுக்கம் தான் அதுக்கு முக்கிய காரணம். எந்த நாட்டை சொல்லி யாரை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. 2 மணி நேரம் கடையை லேட்டாக திறக்கிறாங்க, 24 மணி நேரம் தமிழ்நாட்டில் சாராயலாம் இடமே கிடையாது. இதானா இல்லைன்னு சொல்ல முடியுமா? சோதனைன்னு வரும்போது எல்லா வாகனத்தையும் சோதனை செய்யணும். இவங்களுக்கு தேவையான, அதாவது இவங்களுக்கு ஒரு இவங்க கேட்டுன்னு வச்சிங்க, ஒரு கட்டுப்பாடு, இத்தனை கேஸ் போடணும், 40 கேஸ் போடணும் ஒரு நாளைக்கு, இவ்வளோ இது பண்ணிட்டா கோட்டாவை முடிச்சிட்டா நம்ம வீட்டுக்கு போகலாம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் சோதனை பண்ணுறாங்க. அந்த இரவு நேரம் 10 மணிக்கு மேலே போனால் எல்லாருமே சோதனை பண்ணணும். சோதனை பண்ணும்போது நம்ம தோழர் சொன்னபோது சொன்னாங்க, அந்த குடிபோதையில் வந்து டாஸ்மார்க் கடை வரல, வண்டி வரிசையாக நிற்குது, கார்லேருந்து 2 வீலர்லேருந்து ஆட்டோ எல்லாமே நிற்குது. அங்கேயே ஒரு செயின் லாக் போட்டு
இவங்களாம் எங்கேருந்து வராங்க? இப்போ அங்கேயே லாக் பண்ணி அந்த வாகனத்தை எடுக்கூடாமல் தடுத்து முடிச்சோம்னா கரெக்டாக அந்த குடிபோதை விபத்துக்களை தடுக்க முடியும் நம்மளால். அப்போ விட்டுறாங்க, ஓட விட்டுட்டு நல்லா வசதி படிச்சுனா தான் உடனே லாக் பண்ணுவாங்க. உடனே அவருக்கு என்ன சொல்லுவார், ஒரு ஃபோன் கால் வரும், ஏங்க இது நம்ம ஆளுங்க இது ஒரு போய் வேண்டி போட்டங்க எம்எல்ஏ போய்ங்க, இது எப்படி போய்ங்க அப்படின்னு சொன்னேன். சரிங்க பார்த்து ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி தெரியாமல் அனுப்பிச்சி விட்டுது. இது நம்ம தொழிலாளி வர ஆட்டோ தொழிலாளியா இல்லை கட்டுமான தொழிலாளியா, அவர் வந்தால் மட்டும் தெரியுமா அவனுக்கு? அங்கே போனால் அவனுக்கு 3500 ரூபா ஃபைன் ஆகும். இங்கே எங்கிட்ட கொடுத்தோன்னா 1500 சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாயிண்ட் நிரப்பிட்டு இவர் விட்டுறார். இது மாதிரி இருக்கும்போது காவல்துறை ஒழுங்கான இருந்தாலும் மட்டுமே முடியுமா கண்டி, மற்றபடி தடுக்க முடியாதுல்ல. இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா GH, KMC, ராயப்பேட்டா எல்லா ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இடம் இல்லை, பெட்டு இல்லை, படிக்கட்டில் படுக்க வச்சுக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த 2 வீலர் ஆக்சிடென்ட்டு குடி போதில் தான். 2 வீலர் முக்கால்வாசி ஆக்சிடெண்ட் வந்து குடி போதில் தான், 2 வீலர் தான். இதை வந்து டாக்டர்ஸு கவர்மெண்ட்டு இது வந்து பப்ளிக்கில் வந்து இறங்கி இது ஒரு அவேர்னஸ் பண்ணணும் இல்லையா? இந்த 2 வீலர் ஒட்டுமொத்தம் வாங்குகிற 2 வீலரு, ரெஜிஸ்டர் பண்ணுற 2 வீலரு, புது 2 வீலரு யார் யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்கள எடுத்துன்னு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு இதை போய் விடுபுறம்னா காட்டணும். இந்த மாதிரி கை காலெல்லாம் அடிபட்டிருக்க, இந்த மாதிரி தொங்கி இருக்க, இந்த மாதிரி முறிவு இருக்க, இவங்க குடும்பத்துக்கு யார் பாதிப்பு, இவங்க குடும்பம் இந்த மாதிரி இருக்குது, இவங்களை எடுத்துன்னு போய் இந்த வாங்குறவங்க பதிவு பண்ணுறவங்க போய் அங்கே அவேர்னஸ் காட்டணும். இல்லை இந்த இவங்கள ரோட்டில் எடுத்துன்னு வந்து இவங்க டாக்டர்ஸ் அவேர்னஸ் பண்ணோம். போன வாரம் மவுண்ட் ரோட்டில் ஒரு வண்டி வந்து ஒரு பெரியவர் அடிச்சுட்டு போகுது. வண்டி நம்பரை நின்று நான் பார்க்குறேன், மற்றவங்க பார்க்குறாங்க. ஆனால் வண்டியுடைய நம்பர் வந்து TN01J பாஸ்ன்னு தெரியுது. அதாவது 800S வந்து 3 கலரில் போட்டிருக்காங்க. அதாவது எல்லாருக்குமே வந்து பொறுப்புணர்ச்சி வரணும். ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இந்த வண்டி யாரு சார்? அவர் வண்டி சார்னா முதல் கிளம்பு, நீ ஏன் ஓர நில்லுன்றாங்க. அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு சட்டத்திலே வந்து அதாவது உயிருடைய வேல்யூ வந்து இன்றைக்கி யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஏழை பணக்காரன் எதுவுமே இல்லாமல் ஒருத்தனுக்கு வந்து நீங்கள் இட்டுன்னு போயிட்டு மற்ற இடத்துல பண்ணுற மாதிரி ஒரு தண்டனை கொடுங்க, 10 பேர் அந்த இடத்துல திருந்துவாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த வண்டிக்கு பர்மிட் இல்லாதவோட வண்டி நம்ம இங்கே பேர் சொல்ல விரும்பலை. கேட்டால் சார் அவர் வண்டி சார், 100 வண்டி அவரது ஓடுது சார், எல்லாமே இங்கே வந்து நம்ம கண் கூட பார்க்குறோம் சார். கோவிந்தம்மா, இப்போது இந்த விபத்து எப்படி நடந்துச்சு, உங்களுக்கு என்ன மாதிரியான தகவல் வந்துச்சு? இப்போ விபத்து நடந்து எல்லாருக்குமே தெரியும், ஒரு பணக்கார பெண் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு. அதற்கு பிறகு உங்கள் குடும்பத்தில் நடந்த அந்த இழப்புக்கு அரசு என்ன பண்ணுச்சு? இப்போ நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க சொல்லுங்கள். அன்றைக்கி 4 மணிக்கு வந்து வேலைக்கு கூட்டு வரேன்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து கூப்பிட்டாங்க. 4 மணிக்கு வெடிகாலில் இட்டுன்னு போனாங்க. ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு ஓரமாக நின்று இருந்தாங்க. நின்று இருக்கும்போது இவ குடிச்சிட்டு போதையில் எப்படி வண்டி 100 150க்கு மேலே ஸ்பீடு ஓட்டின்னு வந்துக்கிறா. இது ஓட்டின்னு வரதில் இந்த பட்டினப்பாக்கத்துலேருந்து தான் வந்திருக்கிறா. எத்தனையோ அந்த சிக்னல் இருந்திருக்கும். அந்த போலீஸ்காரங்க இவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்களேன்னு அவங்க தடுத்துருந்தாங்கன்னா இந்த விபத்து இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காருக்கு நடந்திருக்காது. அவள் வந்த பெரிய இந்த 2-3 இடத்துல சிக்னல் இருந்தும் அவளை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் அவள் வந்து அடிச்சுட்டு ஸ்பீடாக போயிட்டா. இந்த மாதிரி ஒரு உயிர் போயிடுச்சே, ஒரு ஏழைப்பட உயிர் போயிடுச்சுன்னு பார்க்கல, போயிட்டோன்னா இந்த குப்பை பெருக்கிறவங்க தான் மடக்கி பிடிச்சிருக்கிறாங்க. இன்னும் அந்த 10 நிமிஷம் 4 மணிக்கு இட்டுன்னு வந்த 10 நிமிஷத்தில் வந்து கூப்பிட்டு வந்தவங்களே என்கிட்ட வந்து சொன்னாங்க, வாங்கன்னு தான் கூப்பிட்டாங்க, இது மாதிரி நடந்ததுன்னு சொல்லலை. கிட்ட வந்து பார்த்தா தான் அவருக்கு உயிரே இல்லை. கால் உடஞ்சி, கை உடஞ்சி, மண்டை உடஞ்சி, எல்லாமே உடஞ்சி கிடக்குறாரு. நான் பாட்டு இங்கே கத்தின்னு இருக்கும் போது தான் அந்த காரை மடிக்க அவங்க வச்சுருந்துருக்குறாங்க. எங்கள் மச்சினம் பொண்டாட்டி வந்தோடனே சொன்னோன்னே அவங்க தான் போய் கேட்டிருக்குறாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சே, காரை விட்டு இறங்குங்க அப்படின்னு சொன்னால் சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அந்த போலீஸ்காரனுங்க அவளுக்கு தான் பாதுகாப்பு கொடுத்தாங்களா காட்டி என் புருஷன் இங்கே கிடக்கிறாருன்னு எவனோ வந்து பார்க்கல, கோணியை போட்டு மூடிட்டானுங்க. மூடுன்னு சொல்லிட்டு மூடிட்டானுங்க. அவனுக்கு தான் காருக்குள்ளே உக்காருமான்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கின்னு கடைசி வரைக்கும் அவளை காட்டவே இல்லை எங்களுக்கு. நாங்கள் எப்படியோ கேட்டோம், காட்டவே இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் போய் கூட அவளுக்கு பாதுகாப்பாக போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி வச்சுருந்தாங்களா கண்டி, ஆனால் எங்களுக்கு காட்டவே இல்லை, எதுவுமே சொல்லவும் இல்லை. நாங்கள் கேட்டு பார்த்துட்டோம், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க நான் எங்கே இருக்கிறாங்க தெரியலன்னு போலீஸ்காரன் சொல்லிவிட்டாங்க, மறைச்சிட்டானுங்க, எதுவுமே சொல்லலை. இப்போ ஒரு பைக்குக்காரன் வரான்னா அவங்ககிட்ட லஞ்சம் வாங்குறதுக்கு அவனை மடக்கிறதுக்கு இப்போ இவங்க மடக்க முடியலையேன்னு அடுத்த சிக்னலுக்கு ஃபோன் பண்ணி அந்த போலீஸ்காரன் சொல்கிறான். ஒரு சிக்னலில் அவன் ஃபீடாக போகிறான்னா என்னத்துக்கு இப்படி போகிறான்னா அடுத்த சிக்னலில் ஃபோன் பண்ணி சொல்லி அவன் மடக்கிந்தாலும் இந்த விபத்து என் புருஷனுக்கு இது வந்திருக்காது, நீங்கள் அனாதையாக நாங்கள் நின்று இருக்க மாட்டோம், என் குழந்தைங்க அனாதையாக நின்று இருக்காது, இன்றைக்கி சாப்பாட்டு கூட நாங்கள் கஷ்டப்பட்டுன்னு உட்காந்து நிற்கிறோம். நம்ம வீட்டு வேலை பார்த்தா தான் எனக்கு சாப்பாடு. நான் வீட்டுக்கு வாடகை கட்டணும், எதுக்கு பண்ணாலும் இப்போ மாதம் 5000 சம்பாரிச்சுன்னா எது என்ன பண்ணுறது? என் பிள்ளைங்களுக்கு நல்லது கட்டுறது பார்ப்பேன்னா வயிற்றுக்கு சாப்பிடணுன்னா நான் வாடகை கட்டணும், எந்த ஒரு இதுவும் இல்லை. இன்றைக்கி பிடிச்ச மாதிரி போட்டாங்க. அவளுக்கு வந்து பணத்தை கட்டிட்டு வெளியில் வந்துட்டான். இன்றைக்கி அவள் பணத்தை கட்டி வெளியில் விட்டு அடுத்தும் அந்த மாதிரி அந்த பணக்காரன் தான் குடிச்சிட்டு இந்த மாதிரி அடிச்சானா ஒரு ஏழைப்பட்டோம். அந்த நிலைமை நாங்கள் வந்து அவளை அடிச்சிருந்தா எங்கள் நிலைமை அவளுக்கு வந்து அவள் சும்மா இருந்திருப்பாங்களா?
அவங்க தாய் தப்பம் கூட ஏதாவது சும்மாத்திருப்பாங்களா இந்த மாதிரி பண்ணி, இதே போலீஸ்காரன் கூட ஏழைப்பட்டவனா தான் இடிச்சு தலைமையில் அடிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாடான்னு கேட்டுப்பான். ஒரு பணக்காரன்றதுனால தான் அவனுக்கு பாதுகாப்பாக நின்னான். நான் ஒரு ஏழைப்பட்டவன்றதுனால தான் எனக்கு ஒரு யாரும் இது பண்ணுது. இது வரைக்கும் யாருமே வந்து எதுவும் கேட்கவும் இல்லை, செய்வேன். உங்களுக்கு அரசு எந்த நிவாரணம் அந்த மாதிரி எதுவுமே வரல. அவங்க ஏதாவது காம்பன்சேஷன் மாதிரி போலீஸ் எதுவுமே யாருமே வரல, அவங்க சைட்லேருந்து யாருமே வரல. நிவாரண தொகை கேட்டு ஒரு 550 ஆட்டோ ஓட்டுநர்கள் கூடி மனு வந்து முதலமைச்சர் கவனத்துக்கு போகணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி வரையும் அந்த மனு தரப்பில் ஒருத்தரை கூட கூப்பிட்டு பேசலை. 12 பேர் அடிபட்டு. அதே மாதிரி அந்த விபத்து ஏற்பட்டவர் அந்த காரனுடைய விலை மட்டும் 2.25 கோடி. அந்த வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் கட்டலை. அதனால் அவர் வந்து அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லி நிவாரண தொகை கேட்டோம். ஆட்டோ டிரைவர் எல்லாம் கூடினவங்க, அந்த 550 ஆட்டோ டிரைவரும் கூடினவங்க ஆளுக்கு 10-20ன்னு போட்டு 6000 ரூபாய் வசூல் பண்ணி ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்த குடும்பத்துக்கு கொடுத்தோம். 6000 ரூபாய் அன்றைய தினமே கொடுத்தோம். நிகழ்ச்சி மூலமாக பார்த்துருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இதற்காக இலவச சட்ட உதவி மையத்தில் இவங்களுக்கு என்ன இழப்பீடுகள் வரணுமோ, அதே மாதிரி மோட்டார் ஆக்சிடென்டல் கேசஸில் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன இழப்பீடோ அதை நம்ம செய்யணும். உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் இருக்கவங்க கூட உதவி செய்யலாம். அப்படி இருக்கவங்க கலைஞர் தொலைக்காட்சி அவங்க அணுகிவிட்டாங்கன்னா நிச்சயமாக இவங்களுக்கான உதவி நம்ம நேரடியாக செய்வோம் என்ற அந்த அஷூரன்ஸை நம்ம தருகிறோம். நன்றிம்மா, நிகழ்ச்சிக்கு வந்து நன்றி. ராஜேந்திரன் சார், உங்களுடைய ஆட்டோ ஓட்டுநர்கள் பாதிக்கப்படுவது ஒரு விஷயம். இப்போ 11 ஆட்டோ 12 ஆட்டோ போச்சு, இன்னும் காம்பன்சேஷன் கூட கொடுக்கவில்லை என்று நம்ம சில பேர் ஆட்டோ ஓட்டுநர்களே குடித்து விட்டு ஓடக்கூடிய விதிவிலக்கு, நான் எல்லாரையும் சொல்ல, சில பேர் ஓடக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது. இவர்களுக்கான விழிப்புணர்வு கொண்டு செலுகிறீர்களா? இந்த மாதிரி குடிக்காமல் நீங்கள் வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அந்த விபத்துகளை தடுப்பதற்கு? ஆட்டோ தொழிலாளர்கள் குடிச்சிட்டு முதல்ல ஆரம்பத்தில் வந்து அதிகமான எண்ணிக்கையில் ஓட்டியிருந்தாங்க வண்டியை. தொடர்ந்து நாங்கள் சங்கம் வந்து தொடர்ந்து முயற்சி எடுத்து தொடர்ந்து நாங்கள் அவங்களோட விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தின விளைவாக இப்போது விரல் விட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கையிலேருந்து இப்போ பெரும்பாலான ஆட்டோ தொழிலாளர் வண்டி குடிச்சு விட்டு ஓட்டுற ஏற்பாடு இல்லை. இது குறைச்சிருக்கோம் இது. ஆனால் இன்றைக்கி என்னன்னு சொன்னால், பொதுவாக இளைஞர் மத்தியில் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுற ஏற்பாடு சமீபத்தில் கூட நிறைய டூ வீலர் குடிச்சு வண்டி ஓட்டுற ஏற்பாடு வந்தாச்சு. அப்புறம் அதே போல் வந்து வசதியானவர்கள் வந்து நைட்டு ஸ்டார் ஹோட்டலில் இது நிகழ்ச்சி முடிச்சு வரும்போதெல்லாம் ஃபுல்லாக குடிச்சிட்டு தான் வராங்க. பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் கொஞ்சம் சின்ன குழந்தைகள் 17 வயசு 18 வயசுலாம் பார்த்து சொன்ன பைக்கில் போய் சமீபத்தில் கூட ஒரு இடிச்சு நுங்கம்பாகத்தில் 2 குழந்தைகள் இறந்துடுறாங்க. அவங்க இறப்பது இல்லாமல் அவங்க குடும்பம் கடுமை பாதிக்குது. உச்சநீதிமன்றம் வந்து நீங்கள் சொன்னீங்க நேஷ்னல் ஹைவேஸில் வந்து 200 மீட்டருக்குள்ளே தான் கடை வைக்கணும்னு சொல்லி. ஆனால் கடை உள்ளே இருக்கும். ஆனால் கடை இருக்குன்னு சொல்லி வெளியே போர்டு இருக்கும் வரும்போது தெரியறதுக்காக இந்த ஏற்பாடு. ஆனால் இது எதிர்த்து இந்த தொடர்ந்து இந்த கடையில் எடுக்கணும்னு சொல்லி தொடர்ந்து உச்சநீதிமன்றம் சொல்லி பல முறை சொன்ன பிறகு தான் இன்றைக்கி அதில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. உண்மையிலே இது வரவேற்பு. என்னன்னு சொன்னால், குடிச்சிட்டு ஓட்டுறது பல விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. சாதாரண தொழிலாளி செய்கிறது வந்து அவன் இப்போ லாரி ஓட்டுறமோ அதிகமாக நடக்கும் விபத்துகள். அவங்க ஓட்டுறது தொடர்ச்சியாக வேலை செய்கிறதுனால வர கஷ்டத்தினால அவங்க ஓட்டுற ஏற்படுது. ஆனால் இப்படி மாணவர்கள் இளைஞர்கள் இன்றைக்கி இந்த பொழுதுபோக்கு சொன்னாங்களே அந்நிநாட்டு கலாச்சாரம் என்ற ஏற்பாடு, குடிச்சிட்டு ஓட்டுற ஏற்பாடு என்பது இன்றைக்கி அதிகரித்து வருது என்பது நடவடிக்கை. என்ன சொன்னாங்க, அதாவது நடவடிக்கைன்னு சொன்னால் காவல்துறை நடவடிக்கைன்னு சொன்னால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எங்கே வேணால் பார்க்கலாம். ஒரு 10-11 மணி ஆச்சு சொன்னால் பைக்கு தான் மடக்குவாங்களே தவிர காரை மடக்கி சோதனை போகிற ஏற்பாடு பொதுவாக இல்லை. அது நடவடிக்கை என்பது அரசு உரிய நடவடிக்கை எடுப்பது, சாதாரண எடுத்து வழக்கு போடுறது என்பதில்லை. சொன்ன மாதிரி வண்டியை வந்து சீஸ் பண்ணுறது, டிரைவரில் ஒன்றே பனிஷ்மெண்ட் பண்ணுறது ஏற்பாடு வந்துன்னு சொன்னால் தடுத்து நிறுத்த முடியும். அது இல்லாமல் விழிப்புணர்வு பிரச்சாரம் என்பது பள்ளிக்கூடத்துலேருந்தே கொண்டு போகணும். இப்போ உங்கள் சங்கங்களின் மூலமாக இவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான இன்சூரன்ஸ் வாங்கி தரது, அதே மாதிரி மருத்துவ உதவிகளுக்காக இல்லை நிவாரணம் வாங்கி தரது, அந்த மாதிரியான செயல்களுக்கான திட்டங்கள் இருக்கிறதா? சாலையில் ஓடுற எல்லா மோட்டர் வாகனமும் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கணும். ஒரு சிலர் தெரியாத பண்ணுற ஏற்பாடு இருக்குது. ஏன்னா இவங்க 2 கோடி ரூபாய்க்கு மேலேன்னு சொன்னால் அந்த வண்டி மதிப்பு அதுக்கேற்ற இன்சூரன்ஸ் கட்டுறது அவங்க பண்ணாமல் இருக்காங்க. பண்ணியிருக்கணும். அவங்க அது இல்லாமல் ஓட்டக்கூடாது, ரோட்டில் வரக்கூடாது வண்டி பொதுவாக பண்ணுறது. அதே போல் இப்போ கூட நாங்கள் அவங்க சம்மந்தப்பட்ட ஆளுங்களுக்கு டிரைவர் உட்பட கிளைம் பண்ணுறதுக்காக அந்த முயற்சியை சங்கத்து மூலமாக அந்த முயற்சிகள் பண்ணியிருக்கோம். அது மருத்துவ சிகிச்சை கூட நீங்கள் சொன்ன ஆட்டோ டிரைவர் அடிப்பட்டதில் அரசு திட்டமிட்டு பாதிக்கப்பட்ட அந்த விபத்து ஏற்பட்ட பாதிக்கப்பட்டவர்களை கணக்கில் காட்டாமல் அவங்கள உடனடியாக மருத்துவத்திலேருந்து உடனே ஹாஸ்பிட்டலேருந்து உடனே அனுப்புகிறாங்க வீட்டுக்கு. லாஸ்ட்டாக ஒரு வழக்கறிஞ்சு தலையிட்டு நீதிமன்றத்துக்கு போய் சிகிச்சை அளிக்கணும். ஏன்னு சொன்னால் விழா எலும்பு ஒழிஞ்சிருக்கு. அவருக்கு டாக்டர் என்ன சொல்கிறான், ஐயோ போயா அப்படியே செட் ஆகிடுயா போயான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. அப்போ நீதிமன்றத்தில் வழக்கப்பட்ட பிறகு நீதிமன்றம் உடனே அவரை அட்மிட் பண்ணி சிகிச்சை அளிக்க சொல்லி அது தொடர்ந்து சிகிச்சை அளித்து அப்புறம் அடிச்சிருக்காங்க. டீன் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அரசு கூட சாதாரண மக்கள் பாதிக்கப்பட்டுன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலுக்கு பண்ண சொன்னால் இன்சூரன்ஸ் எந்த இதுலையும் உதவி செய்யறதில்லை. சொந்த காசு தான் செலவு செஞ்சுருக்கு. கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அரசுக்கு வருவாய் வருது இன்சூரன்ஸ் கட்டணத்து மூலமாக. அது மாதிரி சேவை வரின்னு வருது.
அப்போ இன்சூரன்ஸ் மூலமாக வருமானம் வருது. இப்போ அரசு என்னன்னு சொன்னால், விபத்தில் பாதிப்பட்டுன்னு சொன்னால் எல்லா அனைவருக்கும் உயரிய சிகிச்சையை உடனே தரணும். அதே இப்போ அரசு இன்றைக்கி என்ன சொன்னாங்க, சாராய கடை ஒழிக்கின்ற வரும்போது நான் படிப்படியாக டைம் குறைப்போம், விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ விழிப்புணர்வு பிரச்சாரம் எங்கே பண்ணுறாங்க? அப்போது விழிப்புணர்வு பிரச்சாரம் என்பது அரசு நிதி ஒதுக்கி மறுவாழ்வு மையங்களை அரசு உருவாக்கணும், நடத்தணும். இப்போ சன்னிடப்பட்ட இப்போ என்ஜிஓ அமைப்புகள் தான் மறுவாழ்வு மையங்கள் நடத்துகிறாங்க, அரசு நடத்தலை. அதுக்கு நிதியை கோடிக்கான ரூபாய் நிதி ஒதுக்கி மறுவாழ்வு மையம் நடத்தணும்னு சொன்னால் சில நபர்கள் தொடர்ந்து கொடுக்க வழி இல்லை, குடிச்சு தான் ஆகணுன்ற நிலைமையிலிருந்து அவங்களை மாற்ற முடியும், நடவடிக்கை எடுக்கணும். நன்றி சுரேஷ் பாபு சார். இந்த மறுவாழ்வு மையங்கள் உண்மையாகவே உங்களுக்கு நம்ம சிகிச்சை தர முடியுமா? இந்த மாதிரி வாகன ஓட்டுநர்களுக்கு இதுலேருந்து மீட்கக்கூடிய ஏதாவது சிகிச்சைகள் இருக்கிறதா? என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தடுக்க முடியும். 100க்கு 100 முடியலைன்னா கூட கண்டிப்பாக தடுக்க முடியுன்றது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் சரி, அபிப்பிராயம். உலகத்திலேயே எந்த மனிதர்கள் ஒரே மாதிரி சிந்திப்பாங்கன்னா டிரைவர்ஸ் தான். ஆல் டிரைவர்ஸ் திங்க் அலைக்கா. அதாவது என்னென்னா, ஒரு டிரைவரும் ஐ எம் த பெஸ்ட் டிரைவர்னு நினைப்பானா. நம்ம என்ன தான் சொல்லி கொடுத்தாலும், அவன் சுமாராக ஓட்டினாலும் அவர் தான் பெஸ்ட்டு டிரைவர் நினச்சிட்டு இருப்பாரான். ஏன் நிறைய பேர் குடிச்சிட்டு ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கிறது காரணம் என்னென்னா, நான் 20 இயர்ஸாக குடிச்சிட்டு இருக்கேன், இது வரைக்கும் ஆக்சிடெண்ட்டே ஆனதில்லை. டீனேஜர்ஸில் மாமு, நான் ஸ்டடி மாமு இப்படிலாம் சொல்கிறதுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கெலாம் காரணம் என்னென்னா, இப்போ நான் வண்டி ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், நடு ரோட்டில் ஒருத்தர் கிராஸ் பண்ணுறாரு, போதையில் தள்ளாடிட்டு கிராஸ் பண்ணுறாரு. நான் கரெக்டாக தானே ஓட்டிகிட்டு வந்திருக்கேன், நான் இடிக்கலாம் அப்படின்னு நான் இடிக்கிறது இல்லை. நான் ஓரமாக போய் பிளாட்ஃபார்மில் ஏறி நான் ஒதுங்கி போயிடுறேன், அவர் கிராஸ் பண்ணிடுறாரு. அவர் என்ன நினச்சிட்டு இருப்பாருன்னா, அவர் ஸ்டடியாக நடந்துட்டு இருக்காரு, அதனால தான் ஆக்சிடென்ட் ஆகணும். இதே மாதிரி தான் குடிச்சிட்டு ஓட்டுற டிரைவர்ஸ்க்கெலாம் நடக்குது. அவங்க தள்ளாடும்போது மற்றவங்க ஒதுங்கி போயிடுறாங்க, அதனால தான் பாதி ஆக்சிடென்ட் நடக்கலை. இல்லாட்டி 67,000த்தில் 17 ஃபேட்டரில் இது சொன்னாங்க, 17 47 ஆயிருக்கும். மற்றவங்கெல்லாம் ஒதுங்கி அவன் ஓடும்போதே தெரியும் உங்களுக்கு, சரப்புன்னு வரும்போதே மற்றவங்க ஒதுங்கி போயிட்டாங்க. ஸோ அந்த குடிச்சிட்டு ஓட்டுறவங்களோட மனநிலைமையும் அது, இது ரெண்டும் டிரைவர்ஸோட நார்மல் திங்கிங். இது அடுத்தது இந்த ரீஹாபிலிட்டேஷன் பற்றி ஐயா கூட சொன்னாங்க, கண்டிப்பாக இது தேவை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக விழிப்புணர்ச்சி கொடுத்தது ஸ்மோக்கிங் ஒன்று. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ பப்ளிக் பிளேஸ்லாம் ட்ரெயினில் பஸ்லாம் சுத்தமாக பிடிக்கிறதே இல்லை. அவேர்னஸ் எப்படி இந்த ஸ்மோக்கிங் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தாங்களோ, அதே போல் ட்ரிங்கிங் அந்த வாகனம் ஓட்டுறதையும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப ஸ்ட்ராங்காக லான்ச் பண்ணுறது நல்லது. இப்போ எய்ட்ஸ் அவேர்னஸ் மற்ற அவேர்னஸ்லாம் எப்படி லான்ச் பண்ணாங்க, இன்றைக்கி அதெல்லாம் இப்போ பண்ணுறதே கிடையாது. இப்போ ஸ்மோக்கிங்கை லான்ச் பண்ண அளவுக்கு இப்போ பண்ணுறதில்ல, ஏன்னா ஒரு மாதிரி ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு. அதே போல் இது பண்ணணுன்றது என்னோடய ஒப்பீனியன். தனிப்பட்ட மனிதன் ஒருத்தர் மாறிட்டான்னா நம்ம தமிழ்நாடு நல்லாயிடும், இந்தியா நல்லாயிடும், உலகமே சூப்பராகிடும். அது மாதிரி முடியுமா? அது மனிதனோட இயல்பு, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ ஹியூமன் பீயிங், அது அப்படி தான் அப்படின்றது. பட் அதை தான் நம்ம நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும். ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் மெயினாக கற்றுக் கொடுக்கறது அதுதான், தனிப்பட்ட மனிதனோட ஒரு டிசிப்ளின். ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லார் வீட்லேயும் இப்போ அமெரிக்காவில் படிக்கிறாங்க, எல்லாம் படிக்கிறாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபாரின் கலாச்சாரத்தை கொண்டு வந்துடுறாங்க. ஃபைன், வெரி குட். அதே ஃபாரின் கலாச்சாரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வர மாட்டேன்றாங்களே, அதுதான் எனக்கு புரியல. நான் டீனேஜர்ஸ் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. ஸோ மேல்நாட்டு கலாச்சாரத்தை வர வச்சுக்கிறோமே தவிர அங்கே கொடுக்குற ரூல்ஸை நம்ம இங்கே வர வச்சுக்கிறதே இல்லை. ஸோ அந்த ரீஹாபிலிட்டேஷன் இருக்கும்போது இப்போ நிறைய நீங்கள் பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க, அது சின்ன நியூஸ் இல்லாத நியூஸுன்றதால நிறைய பேர் அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. பெரிய பெரிய அத்லெட்ஸு, பொலிட்டீஷியன்ஸு, ஸ்போர்ட்ஸ், இவங்கெல்லாம் அங்கெல்லாம் DUIன்னுவாங்க, ட்ரங்க் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, டிரைவிங் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லிட்டு. அங்கே எப்படின்னா ஒரு அஃபென்ஸ் நடக்குது அப்படின்னா நாட் ஓன்லி இப்போ லீகலாக பனிஷ்மெண்ட் கொடுக்கறது இல்லாமல் அதுக்கு தாண்டி ஒன்று செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, உலக தளவில் ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ்னு ஒரு சங்கம் இருக்குது. அதாவது இந்த குடிச்சு கஷ்டப்பட்டு இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வேர்ல்டு வைடு வெரி சக்ஸஸ்ஃபுல் ஆர்கனைசேஷன். அது நடந்துகிட்டு இருக்குது. 10 மீட்டிங்ஸ்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. 10 மீட்டிங்ஸ் அவர் அட்டன் பண்ணி ஆகணும். அவர் கொடுக்குற அந்த லீகல் பனிஷ்மெண்ட் அதெல்லாம் போக ஃபைனோ ஜெயிலோ, கொஞ்சம் மேஜர் அஃபென்ஸாக இருந்ததுன்னா 20 மீட்டிங்ஸ், இன்னும் கொஞ்சம் மேஜர் அஃபென்ஸாக இந்த ரீஹாபில் போய் அட்மிட் ஆகி யூ ஹேவ் டு கோ த்ரூ த கோர்ஸ் அப்படின்னு. அந்த மாதிரி இங்கே இன்னும் அது வரலை. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது கண்டிப்பாக வரணும். ஏன்னா செய்ய போகிறவங்களுக்கும் தடுக்கும் அது. அந்த மாதிரிலாம் ஒரு அவேர்னஸ் இருந்தால் செஞ்ச பிறகு அவர் நல்லா வார். இப்போ ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது, இறந்து போய்ட்றாங்க. அட்லீஸ்ட் இப்போ ஆக்சிடென்ட் ஆகி தவறி போய் முடிஞ்சு போய் குடியிலேருந்து இதெல்லாம் ஆன பிறகு ஃப்யூச்சரில் அவங்க அட்லீஸ்ட் அவரையும் காப்பாற்றலாம், அவரால் ஃப்யூச்சர் ஆக்சிடென்ட்ஸையும் காப்பாற்றலாம் அப்படின்றது ஒரு என்னுடைய ஒப்பீனியன். தேங்க்யூ மிஸ்டர் சுரேஷ்.
அங்கேருந்து அந்த வீக்கெண்ட் பார்ட்டி, அங்கே போதை கலாச்சாரம் இதெல்லாம் நீ எடுத்துக்கிற. ஆனால் அவன் சிங்கப்பூரில் போய் நீங்கள் அங்கே குப்பை போடணும் போட மாட்டோம். நம்ம ஊர் ஃப்ளைட்டில் விட்டு இறங்கணுன்னா அங்கே குப்பையை பாக்கெட்டில் போடும், இங்கே ரோட்டில் போடுறான். ஸோ இந்த மனநிலையை வந்துன்னா இதுதான் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கான். டாக்டர், அந்த விபத்து நடந்ததுலேருந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படக்கூடிய அந்த இடம் வந்து இட்ஸ் கோல்டன் பீரியட். விபத்தை நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணணும், அந்த அவேர்னஸ் அதை கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். அடிபட்டு கீழே விழுந்த உடனே ஒரு ஆக்சிடென்ட் ஆன உடனே ஒரு கூட்டமாக இருக்கிறதுக்கு பதிலாக யாருக்கு தெரியுமோ அதை மேனேஜ் பண்ண முடியுமோ அவங்க மாத்திரம் ஃப்ரண்ட்டில் வரணும். அடுத்தது எடுத்த உடனே வந்து தண்ணி அவங்களுக்கு கொடுக்குறது அது தேவையில்லை. ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா ஏபிசின்னு நினைவு வச்சுக்கோங்க. ஏனா ஏர்வேஸ், அதாவது சுவாச குழாய். பின்றது ப்ரீதிங், நம்ம வந்து ப்ரீத் பண்ணுறோமான்னு. சின்றது சர்க்குலேஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மற்றதெல்லாம் பண்ணிவிட்டு கவனிக்க விட்டுட்டு அவங்க வந்து ப்ரீதிங் பண்ணாமல் விட்டாங்கன்னா 3 நிமிஷத்துலேயே பிரெயின் டெட் ஆகிடலாம். அதனால் ப்ரீதிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது படுத்து கீழே இந்த மாதிரி நேராக படுத்துருந்தாங்கன்னா அவங்கள சைடில் வைக்கலாம். ஏன்னா நேராக படுக்கும்போது டங்கு, அதாவது நம்ம நாக்கு இருக்கு இல்லைங்களா, அது பின்னால் போய் ஏர்வே வந்து பிளாக் பண்ணிடும். அதனால் நம்ம நினச்சிட்ருப்போம் இஸ் ஆல்ரைட்னு. பட் அது அந்த 3 மினிட்ஸ், அதனால் விரலை விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சைடில் வந்து ஹெட்டை சைடில் போட்டாங்கனாக்கா ப்ராப்ளமே வராது. அடுத்தது ப்ரீதிங் இருக்கான்னு பார்க்கணும். ப்ரீதிங் இல்லைனா தான் ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுக்கணும். அதாவது மூக்கு வழியாவோ வாய் வழியாவோ கொடுக்கலாம். அடுத்தது சர்க்குலேஷன் பார்ப்போம், நம்ம பல்ஸ் வச்சு பார்க்கலாம். பட் வாட் ஹேப்பன்ஸ், அதில் இம்பார்ட்டன்ட் வந்து ஃபஸ்ட் நம்ம ஏர்வே தான். ஐ டோல்ட் யூ, இதுக்கு வந்து அந்த சைடில் வைக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டங்கை ஓப்பன் பண்ணுறதும் இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம பார்த்தோன்னா காலில் முறிஞ்சிருக்கிறது ஆப்வியஸாக தெரியும். சிலதெல்லாம் கோணையாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இழுத்து வச்சாக்கா அவங்க வலி இருக்காது. ஏன்னா அந்த சமயத்தில் அட்ரினலின் சர்ஜ், அதாவது ஒரு இது சுரப்பு வரும் இல்லைங்களா, அதனால் வலின்றதே தெரியவே தெரியாது. நீங்கள் அதனால் பயப்பட வேண்டாம், பிடிச்சி இழுத்து வச்சு நேராக வச்சிடணும். அதனால் போன் வெளியே தெரிஞ்சதுன்னா, பட் ரத்த ஓட்டம் இருக்குது, அந்த நரம்பு ஏதாவது கட்டாகாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு பண்ண தெரியலனா அது விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கு மேலே ப்ளீடிங் ஆச்சுன்னா ஒரு டவலோ பனியனோ எந்த ஷர்ட்டோ எது கிடைக்குதோ அதை வச்சு நம்ம டைப் பண்ணி விட்டுறணும். அதனால் தப்பே இல்லை. ஏன்னா நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட பிளட்டெல்லாம் நாங்கள் கட் பண்ணிடுவோம். ஃபார் 2 ஹவர்ஸ்க்கு ஒரு டூனிக்கேன்னு சொல்லி போட்டுட்டு நாங்கள் ஜாயிண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் நாங்கள் அந்த சமயத்தில் கூட ஆர்டிஃபிஷியலாக பண்ணுவோம். அதனால் 1 hour to 2 hours கட்டி வச்சங்காட்டி ஒன்றும் ஆயிடாது. அட்லீஸ்ட் ப்ளீடிங் ஆகக்கூடாது. ப்ளீடிங் ஆகிடுச்சுனாக்கா ஹைப்போடென்ஷன் ஷாக்கில் போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். தண்ணி ஊற்றுறது வந்து அவங்க அப்படியும் ரொம்ப ரொம்ப தாகமாக இருக்குன்னாங்க வாயில் கொஞ்சமாக வச்சு விட்டுட்டு பண்ணலாம். அதனால் ரொம்ப குடிக்க தர வேண்டாம். ஏன்னா சப்போஸ் அங்கே அவங்களுக்கு அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணணுன்னாக்கா கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஸ்டமக்கில் வந்து ஃபுட் இருந்ததோ வாட்டர் இருந்ததோ அது வந்து வாமிட் ஆகிடுச்சுன்னா இதில் லங்ஸில் போயிடும். லங்ஸில் போயிட்டு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தான் தண்ணி கொடுக்காதங்கன்னோ. பட் கொஞ்சம் வாயில் வெட் பண்ணுறது தப்பே கிடையாது, அது பண்ணலாம். அடுத்தது ஏதாவது ஒரு பார்ட் சப்போஸ் ஃபிங்கர் கட் ஆகிடுச்சோ எதாகிடுச்சுன்னா நீங்கள் பார்த்துட்டிங்கனாக்கா அது வந்து தூக்கி போட தேவையில்லை. இப்போல்லாம் அதெல்லாம் எடுத்து நாங்கள் வந்து ஐஸில் வச்சு ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் வச்சு அதுவும் ப்ரிசர்வ் பண்ணிடுவோம். அதே மாதிரி வேறு வந்து ஒருத்தங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இப்போ நெசசிட்டியே இல்லை. ஒரு சின்ன வெஹிக்கிளோ ஆட்டோலையோ வைக்க தேவையில்லை. இப்போ தான் 108னாக்கா ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்துடுறாங்க. இப்போ வந்து ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் நம்ம அவசரப்பட்டு எதுவும் பண்ண தேவையில்லை. அப்படியே யாரும் வரலனா கூட என்ன பண்ணணும்னா ஒருத்தவங்க வந்து ஹெட்டை பிடிக்கணும், ஹெட்டும் நெக்கும் பிடிக்கணும். இன்னொருத்தவங்க வந்து பாடி, அதாவது இந்த டார்சோன்றது அப்டமன் பிடிக்கணும். இன்னொருத்தவங்க வந்து லெக்கை பிடிக்கணும். அதான் ஒரே ஆளை தூக்கி எடுத்து போட்டிங்கனாக்கா பாதி உடஞ்சிருக்கிறது கூட கம்ப்ளீட்டாக போயிடும். அது ரொம்ப 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 டேஞ்சரஸ். அதாவது கழுத்தில் வந்து உடஞ்சி, அதாவது பாதியில் அது இருந்திருக்கும், சப்லாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிறது நீங்கள் வந்து சடனாக தூக்கி போட்டிங்கனாக்கா வந்துன்னா பேரப்ளீஜ் ஆகிடும். அதாவது இதுக்கு கீழே கழுத்துக்கு கீழே எல்லாமே பேரப்ளீஜ் ஆகும். அதனால் ஆல்வேஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 3 பேர் சேர்ந்து பண்ணணும். இல்லை நீங்கள் வந்து ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா அவங்ககிட்ட விட்டிங்கன்னா அவங்க வந்து ட்ரெயின்டாக இருப்பாங்க. அடுத்தது வந்து ஆப்வியஸாக ஏதாவது தெரியறதுக்கு மாத்திரம் நீங்கள் வந்து எனி கிளாத் வச்சு கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பே இல்லை. அதனால் அந்த சமயத்துக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுறது நல்லது. இதுதான் ஃபஸ்ட் எய்ட். அதில் தான் ஆஸ் ஐ டோல்ட் யூ ஏர்வேஸ், ப்ரீதிங் அண்ட் சர்க்குலேஷன், 3 தான் ரொம்ப ரொம்ப. ஏபிசி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நாங்கள் அலர்ட்னு ஒன்று வந்து நாங்களே ஆரம்பிச்சிருந்தோம். அது நானும் ஒரு அட்வைசர். அதுக்கு ஒருத்தங்க ஆரம்பித்து எங்களை டாக்டராக அதில் பண்ணாங்க. நாங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷாலிட்டி OMRல வி கண்டக்ட் ஃபார் த ஆட்டோ ரிக்ஷா பீப்புள், அப்புறம் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ், பப்ளிக். ஏன்னா இவங்க தான் மெயினாக வர்றது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ பீப்புள் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வந்து அலர்ட்ன்றது நாங்கள் ரெகுலராக பண்ணுறாங்க அவங்க. அதில் வந்து நீங்கள் எல்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது ஒரு half a day 2 hours வந்து ஒரு கோர்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்க. அது தெரிஞ்சுன்னா உங்களுக்கு பயப்பட வேண்டாம். அப்போ எல்லாமே சொல்லி கொடுத்தோன்னே நீங்கள் தைரியமாக யாருக்கு வேணால் ஹெல்ப் பண்ணலாம்.
நம்ம வெளிநாட்டு இதுன்னு எல்லாமே எடுத்துக்கிறோம், பட் எல்லாமே நம்ம கொண்டு வரதில்லை. லைசன்ஸ் அங்கே கிடைக்கிறது ஒரு டிகிரியோட கஷ்டம். அதுதான் பேசிக். ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணுறோன்னா இங்கே லைசன்ஸ் ஈஸியாக கொடுத்துட்றோம். அங்கே லைசன்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, பனிஷ்மெண்ட் கொடுக்குறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொடுப்பாங்க. ட்ரிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபினிஷ்டு. லைசன்ஸ் போயிடுச்சுனாக்கா அவங்க ஜாபும் போயிடும். ஏன்னா லைசன்ஸ் இல்லைன்னா ஜாப் கிடையாது. ஈவன் டாக்டர்ஸ் எங்களுக்கே வந்து ஃபஸ்ட்டு கேட்பாங்க லைசன்ஸ் இருக்கான்னு. டிரைவிங் லைசன்ஸில் ஏதாவது பாயிண்ட் இருந்து வச்சுக்கோங்க, ஜாபே கிடைக்காது. அதனால் அங்கே டிகிரியோட கஷ்டமானது வந்து லைசன்ஸ் கிடச்சவங்க பெரிய பார்ட்டி த்ரோ பண்ணுவோம், எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் கிடச்சிச்சுன்னு. பிகாஸ் தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட். நம்ம அதுதான் இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இது பண்ணுறோம். அடுத்தது பனிஷ்மெண்ட் வந்து சிவியராக கொடுக்கணும். அதாவது தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கு ரொம்ப அப்போ பயப்படுவாங்க எல்லோரும். இது ரெண்டுமே இல்லைனாக்கா டாஸ்மாக் ஷாப் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும். இதுதான் வெளியே மற்றது வந்து ரொம்ப கஷ்டமானது. தேங்க்யூ டாக்டர். என்ன பண்ணால் இந்த குடிபோதை விபத்தை தடுக்க முடியும்? மதுக்கடைகளை முழுவதுமாக மூட வேண்டும். எல்லா டிவியுமா இதுக்கு ஒரு அன்றா விளம்பரம் பண்ணுறாங்க, பெய்டு விளம்பரம் இல்லாமல் தொடர்ச்சியான எல்லா டிவி சேனலில் இது மதுபோதை சம்மந்தமான ஃப்ளாஷோ அல்லது பிரச்சாரமாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா எனக்கு மதியில் ஒரு நல்ல பெய்டு விளம்பரம்னு சொன்னார். அதாவது இந்த விளம்பரத்தை பார்த்து காசு வாங்கக்கூடாது. நீங்கள் முக்கிய காரணம் அவேர்னஸ் இருக்கணும். அது காலேஜ்லேயும் சரி ஸ்கூல்ஸில் கூட கொடுக்கலாம் அவேர்னஸ். பான் பிராக் இந்த மாவா போன்றதுல வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. இப்போது அதே மாதிரி வந்து இந்த மதுவை தடை செய்யறதுக்கு வந்து அரசாங்கம் வந்து முயற்சி எடுக்கணும். தனிமண் இதில் குடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, இதெல்லாம் குடித்தா நம்ம உடம்புக்கு இதெல்லாம் பாதிப்புன்னு நம்ம ஸ்கூல்லேருந்தே இதை செய்யணும், பிரச்சனை பண்ணி ஸ்கூலில் நீதி போதனைன்னு ஒரு வகுப்பே வைப்பாங்க. இப்போ அந்த மாதிரி வகுப்பே வைக்கிறதில்ல. லைசன்ஸை கேன்சல் பண்ணணும் சார். ஃபஸ்ட்டு வந்து ஃபைனு, அதுக்கப்புறம் வந்து ஜெயில், அப்புறம் லைசன்ஸ்னால எத்தனை லைசன்ஸை கட் பண்ணணும். அவன் வேறு வண்டியில் போய் உட்கார கூட கூடாது, அந்த மாதிரி பண்ணணும் சார். அப்புறம் பப்ஸோட டைமிங் ரொம்ப கம்மி பண்ணணும். ஏன்னா பப்ஸ் இருக்கிறதுனால தான் வந்து எவ்வளோ நேரம் வேணாம். இந்த நியூ இயர் பர்த்டே பார்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் 1 மணி வரைக்கும் கூட நடக்குது. அதனால தான் அவங்க காலங்காத்தால் வரும்போது எந்த ஃபாஸ்ட்டில் வேணால் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ பப்ஸோட டைமிங் ரொம்ப கம்மி பண்ணணும் சார். வெஹிக்கல்ஸ்னால் 2 வீலர்னால் ஒரு சைடு போகணும், நடக்கிறதுனா ஒரு சைடு இருக்கணும், கார்னா ஒரு சைடு போகணும். அது மாதிரி ரோடை செப்பரேட் பண்ணணும், ரோடை ரொம்ப அகலப்படுத்தணும் சார். அப்போ வந்து ஆக்சிடென்ட்ஸை கொஞ்சம் குறைக்கலாம். அதிகபட்சமான வந்து ஃபைன் போடணும். ஒரு தடவை மாட்டினாங்கன்னு சொன்னால் ஒரு 20,000 25,000 அளவுக்கு ஃபைன் போட்டு இப்போ ஒரு 3 மாதம் வரைக்கும் அந்த வண்டி வெளியே வரக்கூடாது. அப்படி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும். விழிப்புணர்வு கொடுக்கணும். விழிப்புணர்வு வெறும் வாய் மூலியமாக கொடுக்குறதில்ல. ஹேண்ட் பீட்ஸோட ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி இப்போ ஹேண்ட் பீட்ஸ் ஒட்டணும். என்னென்ன பாதிப்பு இருக்குது, அந்த குடும்பத்துக்கு பாதிப்பு இருக்குது, அந்த குழந்தைங்களுக்கு பாதிப்பு இருக்குது, அந்த குடும்பமே செதறுது அப்படின்ற விழிப்புணர்வோடு அந்த ஹேண்ட் பீட்ஸ் இருக்கணும். அப்போ தான் அது வந்து குடிக்கிறத தடுக்க முடியும். அரசின் மது விற்பனை கொள்கையில் மாற்றம் இருக்கணுங்க. மது விற்பனையிலையும் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை உடனடியாக களையணும். எல்லா கடையும் ஒரே நேரத்தில் சாத்தணும். சாலை பாதுகாப்பு வாரம்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 1 to 7, அது அப்போ மட்டும்தான் விபத்து நடக்கிற மாதிரியும் கருத்தில் கொண்டு அன்றைக்கி மட்டும் தான் 1 வாரம் நடத்திட்டா போச்சு, முடிஞ்சு போச்சு, அரசாங்கத்தோட போக்கு முடிஞ்சு போச்சு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் வந்து 100 வண்டி விடுவார், கையாட்டுவார், இப்போ பிட் நோட்டீஸ் கொடுப்பார், ஸ்டிக்கர் ஓட்டுவார், இப்படி நடக்கணும் எல்லாத்தையும் விதிமுறைலாம் சொல்லுவார். அந்த 1 வாரம் முடிஞ்ச உடனே யாருமே கண்டுக்க மாட்டாங்க. போக்குவரத்துறையும் கண்டுக்காது, அரசாங்கம் கண்டுக்காது, மினிஸ்டரும் வரமாட்டார். இந்த சாலை பாதுகாப்பு வார விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்து மாதம் தொடர்ச்சியாக 365 நாளும் ஏதாச்சும் 1 hour 2 hour வந்து விளம்பரங்களை ஹெவியாக நடத்திட்டே இருந்தால் விபத்துகள் வந்து குறைந்து. இதை வந்து ஒரு வாழ்க்கை டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி அரசாங்கமே இதை பண்ணணும். ஒவ்வொரு தேட்டர்லேயும் 10 நிமிஷம் சிகரெட்டுக்கு போடுற மாதிரி குடியால் எத்தனை கை கால்கள் இருந்தது, எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்கன்ட்டுன்னு இதை டிவியில் எல்லாத்தையுமே, அதுதான் சார் சொன்ன மாதிரி, அது பணம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு காரியத்துக்காக வந்து அரசே முன் வந்து இதை செஞ்சாங்கன்னா ஒரு 50% பேர் திருந்துறதுக்கான வாய்ப்புகளாவது இருக்கும், விபத்துகளும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் சார். ஸ்மோக் பண்ணவங்க யாராவது சொல்லி கேட்டு பாருங்கள், மச்சான் ஃபஸ்ட்டு தம் அடிச்சுட்டு இருந்தேன், தம் அடிக்கல, ஏன்னா போதும் மச்சான் எனக்கே ஒரு மாதிரியாக இருந்தது விட்டேன். இப்படி தான் யாருமே அது சொல்கிறாங்க, டிபேட்டுக்காகலாம் பேசல, ஃபேக்ட் இது தான். ஸோ அவங்களா போதுன்ற மாதிரி நம்மளா விட்டால் மட்டும்தான் உண்டு. மற்றபடி என்ன ரூல்ஸும் கொண்டு வரணும், பட் எல்லாருமே ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அதை விட முடியும். லைசன்ஸு ஃபஸ்ட்டு, அப்புறம் ஃபைனு, அதுக்கப்புறம் லைசன்ஸ் கேன்சலேஷன் வரைக்கும் போகணும். கண்டிப்பாக அது ஒரு ஹார்டாகனா கண்டிப்பாக திருந்துவாங்க, இல்லை கட்டி திருந்துறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அவங்க சொன்னாங்க மேல்நாட்டு கல்ச்சர் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே இருக்கிற கெட் டுகெதர், அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் சிஸ்டம், அப்புறம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் ஓகே. அங்கே இருக்க ரூல்ஸ் எப்படி சார் கொண்டு வர முடியாது? அங்கேருந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்த மாதிரி அங்கே இருக்க ரூல்ஸே நம்ம பிரேக் பண்ணலாம்ல, இங்கே இருக்க ரூல்ஸை பிரேக் பண்ணலாம்ல. ஸ்கூலில் இருந்தே ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக எனக்கு தோணுது இதுதான் பேசிக் லா. இந்த விஷயத்துக்கு எனக்கு இது செய்யணும் அப்படின்றது வந்து ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கணும். வீட்டில் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது தெரிஞ்சிருந்தா தான் அவங்க படிக்காத அவங்க அப்பா அம்மா இருந்தால் கூட அவங்களுக்கு சொல்லி தெரிய வைக்க முடியும். அதனால் வந்து பேசிக் லா வந்து எல்லாருக்கும் வந்து தெரியறதுக்கு இது மாதிரியான விஷயங்கள், ஒரு விபத்து ஏற்பட்டால் எங்கே போய் அணுகணும், என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இந்த பேசிக் லா வந்து ஸ்கூலில் பெரிய அளவில் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வழக்கறிஞராக படித்து ஒரு பேசிக் லா தான் நீங்களே சொல்லிட்டீங்க, அடிப்படை சட்டம் தெரிந்தாவே போதும். குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா அந்த மாதிரி இப்போ அடுத்து வரவங்களுக்கு ஒரு பயம் இருக்கணும், அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். வாகன ஓட்டிகளுக்கான உரிமம் வழங்கும் போதே
அவங்களுக்கு முதலுதவி சிகிச்சைக்கான வகுப்பை எடுக்கணும். முதல்ல ஏற்கனவே இருக்குது, பொது போக்குவரத்து வாகனங்கள் ஓட்டுறவங்களுக்குலாம் அந்த இருக்குது, 2 வீலர் ஓட்டுறவங்களுக்குலாம் அந்த மாதிரி வகுப்பு இல்லை. அந்த வகுப்பில் கட்டாயமாக பாட்டினா உங்களுக்கு முதலுதவி போன்ற வகுப்பு போயிட்டு வந்தாங்கன்னா விபத்து ஏற்பட்டாலும் அந்த நபரே வந்து முதலுதவி செய்ய முடியும், ஒரு உயிரை இழப்பை காப்பாற்ற முடியுன்ற ஒரு படிப்பினை தெரிஞ்சிக்க முடியும். இதனால் உயிரிழப்பை தடுக்கலாம். இதுக்கு ஒரே சொல்யூஷன் பூரண மதுவிலக்கு ஒன்றே தான். லைசன்ஸ் எடுக்கும் போதே அவங்களுக்கு வந்து இது மருத்துவ டெஸ்ட்டு வந்து பார்க்கணும். டெஸ்ட்டு பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து குடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் தான் அவங்களுக்கு லைசன்ஸே கொடுக்கணும். இதை ரெனியூவல் மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இது கிடைக்கும். வெளிநாட்டிலலாம் இது உண்டு, ஒன்று ஹெல்மெட் போட்டோன்னா அந்த ஹெல்மெட் போடலைன்னா வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. அந்த மாதிரி கையில் வந்து ஒரு பேண்டு ஒன்று மாதிரி இப்போ வந்துருக்கு நிறைய ஸ்மார்ட் பேண்டு, அந்த மாதிரி அதில் வந்து அவங்க ரத்தத்தை வந்து சோதிக்கும், அதில் ஆல்கஹால் கலந்துருந்துச்சுன்னா வண்டி ஸ்டார்ட்டே ஆகக்கூடாது. அந்த மாதிரியான இது வந்து பண்ணாங்கன்னா மதுவிலக்கு பண்ணலாம். போலீஸை வந்து நம்ம வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு வந்து ரோட்டில் வந்து 10,000 வெஹிக்கல்ஸ் போகுதுன்னா 10,000 அவங்களால வந்து செக் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து டியூட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், அதையே தான் அவங்களும் வந்து பார்க்க முடியும், ஃபேமிலி எல்லாமே இருக்கும். ஸோ அவங்களே வந்து நம்ம வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது, செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும். அதே மாதிரி அந்த போலீஸே வந்து பார்ஷாலிட்டி வந்து பார்க்கக்கூடாது. பார்ஷாலிட்டி இல்லாத ஒரு பிளேஸ் இருந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட இந்த இதெல்லாமே வராது. எல்லாருமே சொல்கிறாங்க லைசன்ஸ் கேன்சல் பண்ணணும். நம்மளால ரொம்ப பெரிய கில்லாடி போலி லைசன்ஸ்லாம் வச்சுருப்பான். இதை ஒழிக்கிறதுக்காக இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த பார்கோட் ஸ்கேனர் வந்துடுச்சு. அதனால் அந்த லைசன்ஸையும் ஆதார் கார்டையும் ஒன்றா இணைச்சிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து லைசன்ஸ் செக் பண்ணும்போது அந்த பார்கோட் ஸ்கேனர் ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கி அந்த பார்கோட் ஸ்கேனர் மூலமாக இது பண்ணால் மட்டும்தான் அந்த லைசன்ஸ் கேன்சலேஷன் வந்து ஒரு வகையாக வந்து முடிவு செய்ய முடியும். ஸ்கேன் பண்ணும்போதே உங்களுடைய பழைய ஹிஸ்ட்ரியும் வந்துடும். இவர் வந்து ஏற்கனவே ஒரு ஈசிஆரில் போய் மாட்டியிருக்காரு, 2 முறை குடிச்சிட்டு, ஏற்கனவே ஒரு ஃபைன் கட்டியிருக்காரு, ஏற்கனவே ஒரு இதுக்காக இது பண்ணியிருக்கோம். அப்போ 3 முறை பண்ணும்போது அந்த உரிமத்தை ரத்து செய்யக்கூடிய அந்த முழு இது வந்து அவங்களுக்கு இருக்கும். ஒரு ரேசருக்கு முக்கியமான தேவை வந்து பயம் இருக்கக்கூடாது. அந்த பயத்தை மறைக்கிறதுக்காக அவன் ட்ரிங்க் பண்ணுறான் கண்டிப்பாக. அதை எடுத்துக்கலனாலும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில ஆர்பிட்ஸ் மாதிரி பூமர்ஸில் கூல் பாஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போது லுக்காக அதே பேக்கெட்டில் காலேஜில் எடுத்துகிட்டு வரானுங்க, பக்கத்துலேயே உட்காரானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸே பார்த்துருக்கேன் ஒரு சில பேர். அதை வந்து லிப்பில் யூஸ் பண்ணுறானுங்க ஃபார் நர்வஸ்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பசங்களை கொஞ்சம் கைட் பண்ணணும், பார்க்கணும். என்னால் யாரையும் மாற்ற முடியாது, என்னை மாற்றிக்கின்னு இந்த சட்ட ஒழுங்காடு வாழ ஆரம்பித்தா ஓரளவுக்கு இந்த சாலை விபத்தை தடுத்து நிறுத்த முடியும். அதேமாதிரி என்னை பார்த்து என் பசங்க திருந்தலாம். ஆனால் நான் நல்லா இருந்தால் என்னுடைய ஃபேமிலி இருந்தால் நாடு நல்லாகும். இதுதான் என்னுடைய கருத்து. என்னோட ஒரு ஃப்ரெண்டு அது மாதிரி தான் இருந்தார். குடிச்சிட்டு 2-3 வாட்டி விபத்தாயிடுச்சு. 3வது வாட்டி அந்த குடும்பத்தார் என்ன பண்ணால், இவன் ஏன் நல்லா வண்டி ஓட்டுவானே, இவன் ஏன் இது மாதிரி ஆகுதுன்னு யோசித்து இவனுக்கு குடி தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு குடியிலேருந்து வெளில வரத்துக்கு உதவி செஞ்சு அந்த குடும்பத்தார் ஒரு மறுவாழ்வு மையத்தில் சேர்த்து அவர் இன்றைக்கி 15 வருஷமாக நான் வண்டி ஓட்டுறார், ஒரு சின்ன விபத்து கூட இல்லாத பண்ணார். குடி இல்லாத இருக்கிறதுக்கு அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்றது தோற்று. நன்றி. தெருவுக்கு 4 கடை இருக்குது. ஒரு பொம்பளைங்க போய் கடையில் போய் அந்த பாட்டில் வாங்குறதுக்கு போகிறாங்க. அதை வாங்கக்கூடாதுன்னு ஒரு தடுத்தாக்கா அந்த பொம்பளைங்க இந்த மாதிரி குடி போக மாட்டாங்க. ஒரு ஆம்பளைங்க போய் வாங்குறாங்கன்னா அது வேறு விஷயம். இப்படி இன்னும் ஒரு லேடிஸ் போய் வாங்குறாங்கன்னா அதுக்கு போய் அந்த பொதுமக்கள் அந்த வாங்கினாலும் தடுத்தாக்கா அந்த அளவுக்கு ஆக போகிறது இல்லை. அரசாங்கத்திட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? எதுவும் அவங்களால முடிஞ்ச உதவி எது பண்ணாலும் சரி. ராஜேந்தர் சார் சொல்லுங்கள், என்ன பண்ணணும் இந்த குடிபோதையால் விபத்தை தடுப்பது? ஜனவரி முதல் வாரம் வந்து போக்குவரத்து பாதுகாப்பு வாரம். அந்த வாரத்தில் வந்து பணியிடங்கள், கல்லூரிகள், பள்ளிக்கூடங்களில் ஒரு நாள் உறுதியேற்பு நிகழ்ச்சி. நான் வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்ட மாட்டேன்ட்டு நான் எப்படி இப்போது காந்தி ஜெயந்தி தினத்தில் அரசாங்கம் எடுக்கிறாங்களோ இப்படி அதே மாதிரி இது எல்லா இடத்துலையும் கொண்டு போகணும்னு சொன்னால் ஒரு உறுதிமொழி எடுக்கும்போது நம்ம இருக்கணுன்றது வரும். அப்படி அரசு வந்து அறிவிச்சு பண்ணு சொன்னால் மக்கள் மத்தியில் அது ஒரு விழிப்புணர்வு உருவாக்குவது மூலமாக மாற்றத்தை உருவாக்க முடியும். நன்றி சார். எனக்கு என்ன தோணுதுன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக கிண்டர் கார்டன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும். அதாவது கிண்டர் கார்டன் வந்து டயக்ராம் மாத்திரம் டேமேஜஸ், அடுத்தது 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வருது. முன்னெல்லாம் மாரல் சயின்ஸ் கிளாஸஸ்னு இருக்குது, இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்புறம் டீனேஜ், ஸ்கூல், காலேஜஸ், கார்ப்பரேட்டில், பேங்க்ஸில், ஆஃபீஸஸில் வெதர் தெர் இஸ் ப்ராப்ளம் ஆர் நாட், இந்த அவேர்னஸை ஒரு மேண்டேட்டரியாக கொண்டு வந்து எல்லா இடத்துலையுமே இல் எஃபெக்ட்ஸ் அது அஃப்கோர்ஸ் டிசைன் பண்ணலாம் ப்ரோக்ராமை. அது எப்படி காட்டணும், விஷுவலாக காட்டணுமா, ட்ராமாவாக காட்டணுமா எப்படின்றத பண்ணால் எல்லா த்ரூ அவுட் ஆஃபீஸஸில் பண்ணாங்கன்னா நல்ல அவேர்னஸ் வரும், நல்ல ரீச் இருக்கும். அது ஒன்று. 2வது, தம்பி சொல்கிறதுக்கு முன்னாடியே நானும் யோசித்தேன். இப்போ எப்படியும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து பேன் கார்டோ இல்லை ஆதார் கார்டோ
ஒரு மேண்டேட்டரியாக வந்துடும். அது லிங்க் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது எனக்கு என்னுடைய வியூ. ஏன்னா லிங்க் பண்ணிட்டா நாளைக்கு இப்போ சப்போஸ் நான் ஆதார் கார்டு வச்சுருக்கேன், எனக்கு ஏதோ சம் பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆகிடுச்சு பிகாஸ் ஆஃப் ட்ரங்க் டிரைவிங்னாலனா நாட் ஒன்லி கேன்சலேஷனுக்கு மாத்திரம் இல்லை, அது நான் ஒரு அட்மிஷனுக்கு போனாலோ இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்டில் போனாலோ ஒரு கவர்மெண்ட் டெண்டர் எடுத்தாலோ எது எடுத்தாலும் ஆதாரம் பார்க்கும்போது அந்த இது பாயிண்ட்ஸ் அதில் இருந்துச்சுன்னா பயோடேட்டா மாதிரி இந்த பார் ஸ்கேனர் அஃப்கோர்ஸ் டெக்னாலஜிக்கலாக எவ்வளோ வேணாலும் டெவலப் பண்ணிக்கலாம். அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு த்ரெட்டு கொடுக்குன்றது ஹோல் லைஃபுக்கே த்ரெட்டு கொடுக்கும் எனி ஆங்கிள் அப்படின்றது அது மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் கிடைக்கும் சார் அதில். தேங்க்யூ சார். இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யாருமே எஃப்ஐஆர் போட தேவையில்லை, போலீஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா எங்களுக்கு ஃபஸ்ட் ப்ராப்ளம் இருந்தது, ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நாங்கள் ஏதாவது பண்ணுறதுனா கூட ஃபஸ்ட்டு போலீஸை கூப்பிடணும், அவங்க ஓகேன்னு பிறகு தான் ட்ரீட்மெண்ட் தரணும். இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் என்னென்னா, யூ கேன் ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட். கொண்டு வந்தவங்களுக்கும் நீங்கள் ஒன்றும் ஒரே பண்ணி வேண்டாம், நீங்கள் அதுக்காக விட்னஸாக வரணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் வேணால் கொண்டு போங்க, அட்லீஸ்ட் ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு அப்புறம் பெரிய ஹாஸ்பிட்டலில் வேறு ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் தேர், அது பண்ணணும். ஏன்னா அடிப்பட்டதை பொறுத்து இருக்குது. சப்போஸ் ஒரு மல்டிபிள் ட்ராமா வந்ததுன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இல்லைன்னா கஷ்டம். அதனால் நாங்கள் வந்து இப்போது எனி ஹாஸ்பிட்டலில் பண்ண முடியும். டாக்டர்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்காக போய் கோர்ட்டில் நிற்கணும்னு கிடையாது. அதனால் தைரியமாக எல்லாருமே பண்ணலாம். ஸோ அதனால் வி வில் கண்டினியூ டு டூ இட். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். காந்தியடிகள் அகிம்சையை வந்து குறிப்பாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கடைபிடித்தவர். அந்த காந்தி சொல்கிறார், நான் ஒரு நாளைக்கு மட்டும் இந்தியாவில் சர்வாதிகாரியாக மாற வேண்டும், அப்பொழுது எல்லா மதுக்கடைகளையும் நான் மூடிவிடுவேன்னு சொல்கிறார். யார்? காந்தி. அடுத்த தலைமுறை புறையோடி போயிருக்கிறது, புற்றுநோய் மாதிரி உள்ள புறையோடி போயிருக்கிறது குடிப்பது என்பது. இதை மாற்ற வேண்டும். அதற்கான ஒரு நிகழ்ச்சியாக தான் நம்ம வந்து இதை பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கடுமையான சட்டங்கள் அதை அமுல்படுத்தணும். சட்டங்கள் இருக்கிறது. இப்போ வந்து சொல்கிறாங்க 10,000 ரூபாய் வந்து கடுமையான சட்டம், 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கிடைக்கணும். இந்த 10,000 சட்டத்தை அமுல்படுத்துவார்களா? இதில் ஒரு ஏழை ஒரு பணக்காரன்ற பாகுபாடு இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. வாகன சோதனை சாவடிகளில் இந்த மாதிரி ஒரு பிரீத் அனலைசர் மாதிரியோ, ஏன்னா இது வந்து விபத்து ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்னால போக்குவரத்து நெரிஞ்சல் இல்லாமல் அவர்களுக்கும் அந்த வாகன சோதனை வந்து நிச்சயமாக ஏற்படுத்த வேண்டும். ஆகவே ஒட்டுமொத்தமாக கல்லூரி மாணவர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு இவங்க எல்லாமே சொன்னாங்க, முன்பெல்லாம் நீதி வகுப்பு இருக்கும், இப்போ அந்த வகுப்பில் இதை நாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஆகவே மிதமான வேகம், மிதமான பயணம், மிதமான வாழ்க்கை பயணத்தை நமக்கு தரும். அதே மாதிரி இந்த மாதிரி குடித்து விட்டு வாகனம் ஓட்டுவதனால என்னென்ன விபத்துகள் ஏற்படுகிறது? நீங்கள் குடித்து விட்டு வரனால டாஸ்மாக்கு வருமானம், அடிபட்டிங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு வருமானம், ஆனால் உங்களுக்கு கிடைப்பது அவமானம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். சமூகத்தில் அவமானம். ஆகவே அதை மாற்றிவிட்டு இனியாவது குடிபோதையில் வாகன விபத்துகளை ஏற்படாமல் இருப்பீர்கள். குறிப்பாக கோவிந்த அம்மாவுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நிவாரணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.